ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புகழ் ராபிட் ஃபார்ம் தஞ்சாவூர். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம், நம்மக்கிட்ட குட்டி வந்து அவைலபிள் ஆகும் போது இன்னும் ஒரு 5 days ஆர் 10 days வந்து இந்த குட்டி எல்லாமே வந்து சேல்க்கு வரப்போகுது. அதை நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணோம்னா, வெளியில் குட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி இது பண்ணுறது, ஆக்டிவாக இருக்கா, எப்படி ஒவ்வொரு குட்டி எந்தெந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி அதுவும் நம்ம ஃபுல்லாக மல்பெரி தான் போட்டிருக்கோம். அது கீழேயும் உள்ள முளைக்குது, ஃபுல்லாக கீரை புல் அது மாதிரி தான் வளர்ந்துருக்கும். சரி, இறக்கி விடுவோம், என்ன பண்ணுறது பார்ப்போம்ட்டு எல்லோரும் குட்டியை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வெளியில் விட்டுட்டோம். எல்லோரும் ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 குட்டி வந்து மீதி எல்லா குட்டியும் மட்டுமே இந்த சைடுலேயே தான் இருந்துச்சு, எங்கேயும் ஓடலை பயத்தில். ஆனால் ஒரு 2-3 குட்டி வந்து லாங்கில் ஓடிடுச்சு. அந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று. நான் வேறு ஃபுல்லாக கவர் பண்ணாமல் சும்மா திறந்து விட்டேன், எங்கே போகுது இங்கே தானே இருக்கும் அப்படின்ட்டு. அது வேகமாக எந்த சைடு போணுச்சுன்னே தெரில. நிறையா குட்டி மிஸ்ஸிங். இந்த சைடு போணுச்சுன்னு தெரியல, ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு குட்டியாக போயிடுச்சு. இப்போ அந்த அங்கே ஒன்று ஓடிட்டுருக்கா ஒயிட் கலரு, அதுக்கு முன்னாடி பிளாக் கலர் ஓடிட்டுருக்கு. அந்த சாண்டில் கலர் வந்து ஃப்ளெமிஷ் கலர் அந்த டச்சு, ஃப்ளெமிஷ் டச் வந்து அது அந்த கடைசியில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இது நம்ம இங்கிலீஷ் வாட்ரு. இந்த இங்கிலீஷ் வாட்ரு ஆஷ் கலர் இங்கிலீஷ் வாட்டர் சொன்னால அந்த கலரில் உள்ள இங்கிலீஷ் வாட்டர் இது. அந்த பிளாக் டச்சு குட்டி ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக இருக்குது. அது அந்த பிளாக்கோட குட்டி, அது நம்ம பிளாக்கோட குட்டி. இப்போ நம்ம வந்து இது கூட விட்டுருக்கோம், அதை கலிஃபோர்னியன் ஒயிட்டு கூட விட்டுருந்தோம். அது நல்லா ப்ரோ ஆக்டிவாக இருக்குது. எல்லா குட்டியுமே உள்ளே போயிட்டு கீழே அந்த அதுக்கு பிடிச்ச ஒரு இது இருக்கும், அந்த இலை, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரில. அந்த இலை இருக்கும், புல்லும் இருக்கும். அதனால் அது ஜாலியாக எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சுற்றிக்கிட்டே போய் அதுவே அதில் உள்ள தீவனத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஃபுல்லாக அங்கிட்ட ஓடிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு ஓடிக்கிட்டு. ஒரு சில முயல் குட்டிக்கு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு தெரிஞ்சு பாருங்கள், அவன் தான் முதல்ல போனவன். அவன் திருப்பி வரவே இல்லை, அந்த கடைசிக்கு போனான், அவ்வளோதான். அங்கேயே போயிட்டு இந்த சாப்பிட்டுட்டு பாருங்கள். அதே மாதிரி எல்லா குட்டியும் போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சு. அது மல்பெரி கீழே துளிர் வந்திருக்கும், இந்த துளிரை சாப்பிட்டுட்டு எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சில குட்டிங்க வந்து கூண்டுக்குள்ளே உட்காந்துட்டு வெளியிலே போகலன்ட்டு, அதுக்கு இன்னும் வந்து அந்த இது செட் ஆகலை, அதனால் வெளியிலே போகலன்ட்டு அங்கேகிட்டே சுற்றிக்கிட்டு வெளியில் வந்து கீரை, அங்கே பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு, அதை திங்கும். இல்லாட்டி கூண்டுக்குள்ளே வந்து அந்த இது மேலே வச்சனால அது இருக்கும், அது தின்னுட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் என் கால்கிட்டே சுற்றிட்டு இருந்தாங்க. ஃப்ளெமிஷு, அந்த 2-3 இது, அந்த ஈஸ்வரன் ஒயிட்டு, அது கலிஃபோர்னியன் ப்ரௌனு, இவங்க எல்லாமே நான் அங்கே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் பின்னாடியே பக்கத்துலேயே உட்காந்து அங்கனைக்குள்ளே உள்ள தீனத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் தான் அடங்காமல் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் சுற்றுறது, இந்த பக்கம் சுற்றுறது. இவங்க எல்லாம் ஜாலியாக இந்த பக்கமே நின்றுக்கிட்டு என் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அந்த இதுதான் அதோடய ஃபேவரட் செடி. அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சுல்ல, அது அதோட முயலோட ஃபேவரட் செடி. அது பேர் என்னன்ட்டு நான் கூகுளில் பார்த்து அப்டேட் பண்ணுறேன். அது வந்து சூப்பராக சாப்பிடும். வச்சோம்னா அந்த தண்டு அவ்வளோ சாப்பிடாது, அந்த இலையை ஃபுல்லாக சாப்பிட்ரும். அது ஒரு மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும் அந்த இலை, அதனால் அது வந்து ஃபுல்லாக சாப்பிட்ரும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 குட்டி வந்து நான் வரவே இல்லை, அதுக்குள்ளேயே தான் கிடந்துச்சு. வெளியில் விட்டோடனே அந்த சாப்பிட பாருங்கள், அது பொன்னாங்கண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இது பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா விரும்பி சாப்பிடும் முயல் குட்டி. கீரை கொடுக்குறது அவ்வளோ ஹெல்த்தி முயல் குட்டிக்கு. அதனால் கீரை கிடச்சிச்சின்னா கீரை வாங்கி கொடுங்க. அந்த இறப்பு விகிதத்தை தடுக்கலாம், மேக்ஸிமம் இறப்பு விகிதத்தை தடுக்கலாம். அதாவது கீரை புல் கொடுத்து வளர்த்தோம்னாலே மேக்ஸிமம் இறப்பு விகிதத்தை தடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுவாக கீரை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு, இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களே இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நமக்கு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறனால எல்லோரும் திறந்து விட்டோம். சண்டே இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்போம் அப்படிங்கிறனால எல்லா முயல் குட்டியும் திறந்து விட்டு அப்படியே சரி ஓகே ஒரு வீடியோவாக எடுப்போம், வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம், நம்ம என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் திறந்து விட்டோம். இதில் ஒரு 2-3 பேர் அந்த பிளாக் டச்சு அவங்கள பிடிக்கவே முடியல. அவங்க உள்ளே ஓடினாங்க தான், அது ரொம்ப நேரமாக சுற்றி ஓடிக்கிட்டே கிடந்தாங்க. அதில் தேடி கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோ நேரம் சுற்றி கண்டுபிடிச்சேன். அதுவும் கடைசியில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுட்ருப்பேன். அந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு 2 பேர் மட்டும் உள்ளே போட்டுக்க மாட்டேன், ஏன்னா அவங்க பிடிக்க முடியலைங்க. ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பிடிச்சேன். அதுவும் இல்லாமல் மேலே வேறு வந்து கழுகு காக்காலாம் வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, அது பார்த்துச்சுன்னா அது வந்து தூக்கிட்டு போயிடும் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா. அதனால் அதை உட்காந்து சேஃப்டி பண்ணிவிட்டு உட்காந்தேன். அதுவும் ஒரு கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. இவன் தான் அந்த அக்யூஸ்ட்டு. இவனை வெளியில் விட்டால் தான் பெரிய தப்பாக போச்சு. ஓடினா பிடிக்க முடியலை, அதுவும் குட்டியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடல் முயலை கூட எப்படியாவது பிடிச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஓடும், அப்புறம் டயர்டாகி படுத்துடும்.
ஆனால் குட்டி டயர்டே ஆகாது, ஓடிக்கிட்டே இருக்கும். அது பிடிக்கவே முடியாது. இன்றைக்கி நான் திறந்து விட்டுட்டு அவசரப்பட்டு திறந்து விட்டோமோ, ஏதோ கொஞ்சம் குட்டி வந்து கூண்டுக்குள்ளே இருந்தனால பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. எல்லா குட்டியும் வெளியில் போயிருந்துச்சுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சது இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம என்னென்ன குட்டியெல்லாம் இப்போ நம்ம சேலுக்கு ரெடியாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது வந்து என்னென்ன குட்டி சேல் இருக்குதுன்னு. இது வந்து இங்கிலீஷ் பாட்டில் க்ரே கலர் உள்ள இங்கிலீஷ் பாட்டர். இது கொஞ்சம் ரேர் கலர் குட்டி, நல்ல மார்க்கிங்கோடு இருக்குது. இந்த குட்டியும் சேலுக்கு அவைலபிள் இருக்குது, இங்கிலீஷ் பாட்டர் குட்டி. அடுத்து வந்து நியூஸ் ஆன் ஒயிட்டு ரெட் ஐ உள்ள முயல் வந்து முயல் குட்டி, அதுவும் சேலுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டச்சு, அதாவது பிளாக் டச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கழுத்தை சுற்றி மட்டும் அந்த டச்சு, ஒரு கால் மட்டும் ஒயிட்டுங்கிற மாதிரி ஒரு நல்லா ஷேடில் இருக்குது அந்த முயல். அது 4 குட்டியுமே அந்த மாதிரி ஷேடில் தான் இருக்கும், 4மே சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த கிரே டச்சும்பாங்க, ஃபில்மிஷ் டச்சும்பாங்க. அது இது கொஞ்சம் நல்ல சைஸாக வளர்ந்துச்சு. இதுவும் சேலுக்கு அவைலபிள் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒயிட் டச், பிளாக் ஒயிட் டச்சுன்னு சொல்லுவாங்க. இதுவும் அவைலபிளில் இருக்குது சேலுக்கு. அடுத்து வந்து என்ன குட்டின்னு பார்த்து, இதுவும் நியூஸ் ஆன் ஒயிட்டில் ரெட்டையில் உள்ள முயல் குட்டி தான். அதுவும் அவைலபிளில் இருக்குது சேலுக்கு. இது வந்து பிளாக் டச்சு, ஏற்கனவே நம்ம டச்சு பார்த்தோம்னா அதே மாதிரி உள்ள டச்சு, இது அவைலபிளில் இருக்குது. இது வந்து ஒயில்டு ரேபிட், அந்த கலர் சேம் கலர் தான், அதுவும் நல்ல கலரில் இருக்குது. இதுவும் அவைலபிளில் இருக்குது சேலுக்கு. அடுத்து என்ன, இது வந்து ஃப்ளெமிஷ். இது வந்து ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க, அதனால் இது அவைலபிள் கிடையாது. இதுவும் வந்து நியூஸ் ஆன் ஒயிட்டு ரெட் ஐ உள்ளது, இதுவும் அவைலபிளில் இருக்குது சேலுக்கு. இது அந்த டச்சு, அது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு லெக் மட்டும் ஒரு ஒயிட் கலரில் இருக்க மாதிரி உள்ள டச்சு. இதுவும் இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து நியூஸ் ஆன் ஒயிட்டு தான், அதுவும் ரெட் ஐ தான், இதுவும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்து என்ன குட்டி பார்ப்போமா, அடுத்து வந்து இது வந்து கலிஃபோர்னியன் ப்ரௌனு, இதுவும் புக் பண்ணிட்டாங்க. கலிஃபோர்னியன் ப்ரௌனு, ஃப்ளெமிஷு, அந்த இது டச்சு, அது எல்லாமே புக் ஆகிடுச்சு. இது வந்து ஒயிட்டு, நியூஸ் ஆன் ஒயிட்லேயே வந்து பிளாக் ஐயில் வந்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் அடங்க மாட்டாங்க, அதான் பிடிக்க முடியல, ஓடுறாங்க. இவங்களும் அவைலபிளாக இருக்காங்க சேலுக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து பிளாக் ஐ தான், அது ரெட் ஐ கிடையாது. இது வந்து அதில் உள்ள இன்னும் 2 குட்டி, அதுவும் பிளாக் டச்சில் இன்னும் 2 குட்டி உள்ளது. 2 குட்டி நம்ம வெளியில் பார்த்துருப்போம், அதில் உள்ள இன்னும் 2 குட்டி, அது 2 பிடிக்க முடியலை, பிடிச்சி உள்ளே கொண்டு வச்சு தான் அப்புறம் வீடியோ எடுத்தேன். அதில் உள்ள 2 குட்டியுமே சேல் இருக்குது. மொத்தம் 4 குட்டி. இது வீடியோவில் 2 குட்டி ஏற்கனவே பார்த்துருப்போம். அது எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சி கொண்டா வச்சு உள்ளே போட்டுருந்தேன். அதேமாதிரி முயல் குட்டி வேணுங்கிறவங்க மேலே தெரியாத கான்டாக்ட் பண்ணி முயல் குட்டி வாங்கிக்கலாம். ரேர் கலர் குட்டி மட்டும் புக்கிங் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.